நடிகர்களான சூர்யா மற்றும் கார்த்தி என்ற இருபெரும் நாயகர்களை கொடுத்தவர் தான் சிவகுமார். பன்முக திறமை கொண்ட இவர் 1965 காக்கும் கரங்கள் திரைப்படம் மூலமா அறிமுகமானாரு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் மிகப்பெரிய கலைஞர்கள் கொடிக்கட்டி பிறந்த காலத்துல அவர்களோடு இணைந்து பல படங்கள் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1970களில் கதாநாயகனாகவும் வாய்ப்பு கிடைச்சது. இயக்குனர் தேவராஜ் மோகனும் இவரும் இணைந்து பல்வேறு விதமான வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. இவரோட 100வது படமான ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி என்ற திரைப்படத்தையும் தேவராஜ் மோகன் தாஸ் தான் இயக்குனாரு. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டியாக ஹிட் அடிச்சது. அன்றைய காலகட்டத்தில் இருந்த முன்னணி இயக்குநர்களோடு இவர் இணைந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல நடிகரா மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஓவியராகவும் இருக்காரு. தொடர்ச்சியா டைரி எழுதுற பழக்கம் கொண்ட இவர் எழுதுறதுல அதிகமான ஆர்வம் கொண்டவர். இதுவரைக்கும் இவர் பல புத்தகங்களையும் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு வராராம். எவ்வளவு நீளமான வசனமா இருந்தாலும் ஒரே டேக்ல பேசுவாராம். இவரோட பேர்ல ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சு பல குழந்தைகளை படிக்க வச்சுட்டும் வராரு. அவர் உச்சத்துல இருந்த காலங்கள்ல அவரை பத்தி எந்த ஒரு கிசுகிசுக்களும் வந்தது கிடையாது. இவரை தமிழ் சினிமாவோட மார்க்கண்டேயன்னு சொல்றாங்க.